ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கடையில் ஆட்கள் யாரும் இல்லை. கடைக்காரர் கடையை திறந்து வச்சுட்டு வேறு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருப்பார் போல். இதை பார்த்து அந்த நபர் பண்ணியிருக்கிற வேலையை பாருங்கள். வேகமாக அந்த கடையை பார்த்து வந்து இந்த கடையில் உள்ளே இருக்கிற ஒரு பொருளை எட்டி தூக்கி எடுத்திருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் கடையை திறந்து வச்சுட்டு அங்கங்கே திரும்பிடக்கூடாது போல எப்படியெல்லாம் ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க பாருங்க. வந்த வேகத்துல பொருள் எடுத்துட்டு ஆள் எஸ்கேப் ஆயிட்டாரு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல 2 பசங்க ரோட்ல நடந்து போறதை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கடையில எல்லா பொருட்களையும் மேல டிஸ்பிளேக்காக வச்சிருக்காங்க. இதுல ஒரு பையன் வேகமா வந்து ஒரு ஜூஸ் டப்பாவை எடுத்துட்டு வேகமா போயிட்டான். கடைக்காரர் கடைக்குள்ள இல்ல அப்படின்னாலும் வெளியே நின்னதுனால இதை கவனிச்சு பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் 2 பசங்களையும் கூப்பிட்டுருக்காரு. அங்க சிசிடிவி கேமரால பதிவாயிருந்த இந்த சம்பவத்தை அந்த 2 பசங்களுக்கும் போட்டு காட்டியிருக்கிறாரு பாருங்க. இதை பார்த்ததும் 2 பசங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. இந்த கடைக்காரர் இதை ஒரு பெரிய விஷயமா நினைக்கவே இல்லை. சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால விஷயத்தை பெருசாக்காம பசங்களுக்கு மட்டும் இந்த விஷயத்த சொல்லி சரி பண்ணியிருக்கிறாரு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரோட்ல ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காரு. இந்த லேடி பைக் ஸ்டார்ட் பண்றதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால பக்கத்தில் வந்துட்டு இருந்த இவரு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பைக்கு கேட்குறாரு. 2 லேடிஸ் நிற்கிறாங்க. இவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பைக்கை வாங்கிட்டு அடுத்த செகண்ட் இப்படி ஒரு வேலை பார்ப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல. பைக்கு ஸ்டார்ட் ஆனதும் அவர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் பாருங்க. ஆக மொத்தத்தில் நம்பி ஒருத்தர் கையில் பைக்கை கொடுக்கறதுக்கு வழி இல்லை. இந்த 2 பேரும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இதனடா வம்பா போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இப்படியெல்லாம் வராங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த பைக்கில் பின்னாடி இருந்து போயிட்டு இருந்தவர் திடீர்னு அந்த பைக்கை விட்டு கீழே இறங்கிட்டாரு. ஏதோ ஒரு பொருளை எடுத்துகிட்டே இறங்கியிருக்கிறாரு. கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அவர் எந்திரிச்சு அந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு தான் தேடுறாரு. இங்கே வாசலில் 2 பேர் உட்காந்துருக்கிறாங்க. அவங்க கிட்டே எதையோ பறிக்க போக 2 பேரும் ஒரே ஓட்டமாக ஓடிட்டாங்க. வேகமாக போயிட்டு இருக்கிற வண்டியிலேருந்து தாவி எட்டி குதிச்சு கீழே இறங்கி இப்படி 2 பேரையும் ஓடி விட்டுட்டு அவரும் போயிருக்கிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இங்கே கேட்டு தாண்டி உள்ளே போகிறதுக்காக பார்த்துருக்கிறாரு. ஆனால் அந்த நேரம் வீட்டில் இருந்த நாய்கள் எல்லாம் ஒன்றா கூடிடுச்சு பாருங்க. எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் இந்த கேட்டு மேலே ஏறி இருக்கிறாரு. ஏறின வேகத்தில் அவரோட காலுமே அதில் மாட்டிக்கிச்சு. 2 இன்ச்சு கீழே வந்தாலும் அவ்வளோதான் அப்படின்னு இந்த நாய் ரெடியாக இருக்குது பாருங்க. போன இடத்துல இப்படி வசமாக மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இனி இந்த நாயோட ஓனர் வந்து காப்பாற்றினா தான் உண்டு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கடையில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். இந்த கடையில் பொருட்கள் வாங்குறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. எல்லாமே பெரிய பெரிய எண்ணெய் பாட்டிலாக வாங்கிக்கிறாரு. எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு அட்டைப்பெட்டியும் கேட்குறாரு. இந்த லேடி அதை எடுக்கிறதுக்காக உள்ளே போயிருக்கிறாங்க. கடைக்கு வெளியவுமே 2 பேர் நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த கடைக்கு சொந்தக்காரர் வந்திருக்கிறாரு. இந்த லேடி எல்லா பொருளையும் கொடுத்துட்டாங்க. இனிமேல் பில்லு போட்டு அதுக்கு பணம் தான் வாங்கணும். இவர் பணத்தை கொடுக்காம மெதுவாக தண்ணி குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு இந்த அட்டைப்பெட்டியோட பொருளை தூக்கிட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. கடைக்காரர் கடைக்குள்ள போகிறதுக்கு பாக்குறாரு. அந்த நேரம் தான் அந்த லேடி சொல்றாங்க இன்னும் பணம் கொடுக்கவே இல்லை, எடுத்துட்டு வேகமா கிளம்புறாருன்னு. பின்னாடியே ஓடி போறாங்க பிடிக்கிறதுக்காக. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இங்க ரோட்டோரத்துல நிறைய சைக்கிள் நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த சைக்கிள் பக்கத்துல ஒருத்தர் கொஞ்ச நேரமா நின்றுகிட்டே இருக்கிறாரு. அதுல ஒரு சைக்கிளை தூக்கிட்டு போகலாமா அப்படின்னு மெதுவா ஒரு சைக்கிளை எடுத்துட்டு அப்படியே ஆள் ஓட்டிட்டு போகவும் ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த சைக்கிளோட ஓனர் பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. இந்த விஷயம் இவருக்கு தெரியாது. மெதுவாக சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பவும் ஓனர் உடனே கூப்பிட்டுட்டாரு சைக்கிளை வைக்க சொல்லி. கண்டுபிடிச்சிட்டாங்க, கரெக்டாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால சைக்கிளில் போய் ஒரு சுற்றிட்டு மறுபடியும் சைக்கிளை அதே இடத்துல வச்சுட்டு இந்த ஆள் மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படியெல்லாம் திட்டம் போட்டு வராங்க பாருங்களேன். என்னதான் சைக்கிளாக இருந்தாலும் உஷாராக தான் இருக்கணும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த டேபிளில் இந்த லேடி பர்ஸ் வச்சிருக்கிறாங்க. மெதுவாக பக்கத்தில் வந்தவர் பர்ஸ் எடுத்துட்டு சத்தமே இல்லாமல் மெதுவாக நடந்து போயிட்டாரு. நம்ம ஹேண்ட்பேக்கு நம்ம பர்ஸோ நம்ம பக்கத்தில் தானே இருக்குதுன்னு டேபிள்லையோ சேர்லையோ கூட வைக்கிறதுக்கு வழி இல்லை பாருங்க. அதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் இந்த கடையில் 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபோனை கடைக்குள்ளே தான் வச்சிருக்காங்க. 2 பேரும் கடையில் வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பக்கத்து கடைக்கு வந்திருந்த ஆளு கை மட்டும் எட்டி இந்த ஃபோனை மெதுவாக தூக்கிட்டு போறாரு பாருங்க. ஃபோன் எங்கே போச்சுன்னு தேடும்போது தான் கடைசியில் அந்த கேமரால சம்பவம் பதிவாயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்குறது ரொம்ப விசித்திர சம்பவம் தான். இந்த கடைக்கு 2 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் பேக் போட்டுருக்கிறாரு. ஆனால் அந்த பேக்கோட ஜிப்பை எப்படி திறந்து வச்சிருக்காங்க பாருங்க. பக்கத்தில் இருக்கிறவரு பொருள் எல்லாம் தூக்கி இந்த பேக்ல போட்டுட்டு அப்படியே ஜிப்பையும் பூட்டியாச்சு. இன்னொரு ஜிப்பு திறந்துருக்குது. அதுலேயும் தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு அதையும் மூடியாச்சு. அது வரைக்கும் கடைக்காரர்கிட்ட பேச்சு கொடுத்து அந்த பொருள் என்ன, இந்த பொருள் என்ன, இதை எடுங்க அதை எடுங்கன்னு இந்த கடைக்காரரோட கவனத்தை திசை திருப்பி இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல பெரிய பெரிய பொருளை எடுத்து பையெல்லாம் பூட்டி இவரையும் அனுப்பி விட்டுட்டே இருப்பாருங்க. இப்போ இவர் மட்டும் தனியாக நின்று கடைக்காரர்கிட்ட மறுபடியும் பேசி எந்த பொருளும் வேண்டான்னு சொல்லி இவரும் இடத்த காலி பண்ணி போயிடுறாரு. எப்படியெல்லாம் பிளான் பண்ணி வராங்க பாருங்களேன். ரொம்ப உஷாரா இருக்கணும் போல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இது நிஜத்துல எங்க வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் தான். பண்டிகை காலங்களில் பஸ்ஸுக்கு கூட்டமாக ஏறுறதுக்கு நிறைய பேர் ஒரே நேரத்தில் காத்திருப்போம். நம்ம கூடவே தான் இருப்பாங்க இந்த மாதிரி பர்ஸ் அடிக்கிறதுக்கான ஆட்களுமே. எல்லாரும் ஒன்னா பஸ்ல ஏறுறதுக்கு ரெடியா இருக்கிற நேரத்தில் இவங்களும் நம்ம பக்கத்துலேயே வந்து பர்ஸை மெதுவாக தூக்கிட்டு போயிடுவாங்க. எங்களுக்கும் அன்னைக்கு பாக்கெட்ல இருந்த பர்ஸ் பறி போய் மொத்த பணமும் போயிடுச்சு. நல்ல வேளை ஹேண்ட்பேக்ல ஒரு 2000 ரூபாய் வச்சிருந்ததுனால அதை வச்சு ஊருக்கு வந்து சேர்ந்தோம். இந்த ஆட்கள் நம்ம கூடவே ஏறுவாங்க. பர்ஸ் கிடைச்சதும் மெதுவாக பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி வந்துருவாங்க.
எங்கே இந்த வீடியோவில் ஒரு பெரிய குளம் இருக்குது. இந்த கரையில் வண்டி ஓட்டிட்டு போகிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். மண்ணும் நல்லா சகதியுமாக இருக்குது. இந்த இடத்துல வேகமாக போயிட்டு இருந்தவர் மேலே ஏறிடுவார் அப்படின்னு பார்த்தா ஏறுற நேரத்தில் வண்டி கரெக்டாக சறுக்கி விட்டுருக்கு பாருங்க. போன வேகத்தில் அப்படியே வண்டி தனியாக ஆள் தனியாக வந்துட்டார். இந்த தண்ணியிலேயே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்கே இந்த வீடியோவில் முதல்ல மாதிரி இருக்கிற அலிகேட்டரை தான் பார்க்குறோம். இது ரோட்டில் வேகமாக போயிட்டு இருக்கு. இதை பார்த்தவர் அதை வீடியோ எடுத்திருக்கிறாரு. இந்த ஆள் ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் வராரு அப்படின்னு தெரிஞ்சது. இது பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. அப்படியே மேலே குதிச்சு தாவ ஆரம்பிச்சிருக்கு. இது அவரை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே ஓட்டமாக ஓடிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நிறைய மீன்கள் இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் இந்த ஆற்றுக்குள்ளே விடுறது தான் பார்க்குறோம். வளர்க்குறதுக்காக இந்த மாதிரி மீன்களை விடுவாங்க. இந்த பெரிய கண்டெய்னர் நிறைய மீன்களை கொண்டு வந்து ஒரே நேரத்தில் எல்லா மீன்களையும் ஆற்றுக்குள்ளே மெதுவாக விடணும். அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தாங்க. கடைசியில் கவரெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. வந்த வேகத்துக்கு கவர் ஒரு பக்கமாக இழுத்துட்டு போயிடுச்சு. மீன்கள் மெதுவாக ஆற்றை பார்த்து போகுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் குதிரையை தான் கூப்பிட்டுருக்குறாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. குதிரையும் வேகமாக வந்தது. இந்த லேடி பக்கத்தில் நிற்கும் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக கேமராவை குறிப்பாத்து வந்திருக்கு. வந்த வேகத்தில் கேமராவை கவ்வி பிடிச்சு தூக்குறதுக்கு பார்த்துருக்கு பாருங்க. தப்பிச்சதே பெரிய விஷயம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பெரிய ஜாடி மாதிரி இருக்குது. சிமெண்ட்ல ரெடி பண்ண இந்த ஜாடியை இந்த காரில் பின்னாடி வச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு பெரிய டெம்போவோ இல்லை லாரியோ தான் தேவைப்படும். மெதுவாக கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சதுக்கு கடைசியில் நடு ரோட்டில் விழுந்து நொறுங்கி அடிச்சு பாருங்க. இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப நேரம் நின்று கால் வலிக்கிறதுனால கொஞ்ச நேரம் உட்காரலான்னு இந்த கம்பி மேலே ஏறி உட்காந்துருக்காங்க 3 பேரும். அந்த நேரம் பார்த்து இந்த வண்டி வந்தது பாருங்க. இந்த கம்பியில் லைட்டாக தட்டுனதுனால 3 பேரும் கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. இதில் பின்னாடி பெரிய உருண்டை கல் இருக்கு. நல்ல வேளை அது மேலே விழல. கொஞ்ச நேரம் உட்காரலான்னு ஆசைப்பட்டதுக்கு எப்படியெல்லாம் ஆகுது பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாரும் ட்ரெட்மில்ல ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த ட்ரெட்மில் ஆன்ல தான் இருந்திருக்கு. அதுவும் ஓடிட்டு இருக்கு போல. இவர் எடுத்து கால் வைக்கலான்னு ஒரு கால் எடுத்து வைக்கவும் ஆளை சரி தள்ளி விட்டுடுச்சு பாருங்க. குட்டி சைக்கிளை பார்த்தா எல்லாருக்கும் ஆசையா இருக்கும். ஒரு தடவை தான் அந்த சைக்கிளை ஓட்டி பார்க்கணும்னு. அப்படி ஒரு ஆசையில தான் இவங்களும் இந்த குட்டி சைக்கிளை எடுத்து ஓட்டி இருக்கிறாங்க. ஆனா ஓட்டிட்டு இருக்கும் போதே வலிக்கு விழுந்து காலம் சுளுக்கிடுச்சு போல. நடக்க முடியாம எந்திரிச்சு ஓடி போறாங்க. காலை ரொம்ப மடக்குனதுனால சொல்ல முடியாத சுளுக்காயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல சைக்கிள் ரேஸ் நடக்கிறத தான் பாக்குறோம். அந்த இடம் முழுக்கவே ரொம்ப மேடு பள்ளமுமா இருக்குது. எல்லாருமே துள்ளி தான் வராங்க. கடைசியில் இவரு பாருங்க சைக்கிள் தனியா ஆள் தனியான்னு போயிட்டாரு. ஏதோ இதோட போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி எந்த அளவுக்கு இடத்த செலக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. எங்க தெருவோரத்துல இருக்கிற கடையை தான் பாக்குறோம். காத்து வேகமா அடிச்சுது. அடிச்ச வேகத்துல அந்த கடையவே மொத்தமா தூக்கிடுச்சு பாருங்க. நம்பவே முடியல இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு. யாரும் எதிர்பார்க்கல. இவரு காத்து வேகமா அடிக்கிறதுனால மேல இருக்கிற கூரையை பிடிக்கிறதுக்காக தான் போனாரு. ஆனா கூரையோட மொத்தமாவே தலைகளை திருப்பி விட்டுடுச்சு. காத்து அடிச்சாலும் இவ்வளவு வேகமாவா அடிக்கும்னு பாக்குறதுக்கே நம்ப முடியல பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பூங்காவில் லிங்க்ஸோட படம் போட்டிருக்காங்க. இது காட்டு பூனை எங்க இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தா அது படுத்திருக்கு இங்க கூரை மேல ஏறி. படத்துல இருக்கிற உருவத்துக்கும் நேர்ல பாக்குற உருவத்துக்கும் சம்பந்தமே இல்லை பாருங்க. பொதுவா இது ரொம்ப ஒல்லியா தான் இருக்கும். ஆனா இங்க பூங்காவில் வேலை எதுவும் இல்லை. நல்லா சாப்பிட்டு இந்த அளவுக்கு குண்டாயிடுச்சு போல. காட்டு பூனை தானே அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குண்டா மாறி இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல டான்ஸ் ஆடுறதுக்காக ஆசைப்பட்டு 2 பேரும் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சுத்துல கால் தடிக்க அப்படியே கீழே விழுந்துட்டாங்க பாருங்க. ஆனா அதை கூட சந்தோஷமா ஏத்துக்கிட்டு கை தட்டிக்கிறாங்க.